டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஎன் டெட் எக்ஸாம் பேப்பர் 1, பேப்பர் 2க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நம்ம டிஆர்பி வெப்சைட்லேருந்து நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை ரிலீஸ் பண்ண பிறகு நோட்டிஃபிகேஷனை ஸ்டடி பண்ண பிறகு என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு ஒரு சில டவுட் இருந்தது. ஸோ அந்த டவுட்டை பற்றி நிறைய பேர் கமெண்ட்டாக கேட்டிருந்தீங்க. அதுக்கான ஒரு 6 டீட்டெயில், ஸோ ஒரு 6 கமெண்ட்டுக்கான ஒரு ஃபுல் டீட்டெயில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் இப்போ கொடுக்குறேன். ரொம்ப இம்பார்ட்டன்டானது தான். ஸோ நீங்கள் டெட் எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யார் யாரெல்லாம் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் இருக்கிறோம், யார் யாரெல்லாம் இந்த எக்ஸாம் எழுத முடியாது, ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து எக்ஸஸாக தெரிஞ்சு வச்சுக்கணுமோ அந்த ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட்டை மட்டும் நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து நேற்று வந்த டிஆர்பி போர்ட்லேருந்து ப்ரெஸ் நியூஸாக வந்த ஒரு அப்டேட். டெட் எக்ஸாமுடைய டேட், டென்டேட்டிவ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நவம்பர் 1ன்னு கொடுத்துருந்தாங்க. அது இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நவம்பர் 15 அப்படின்ற மாதிரி டேட் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இப்போ வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு 90 நாள் இருக்கு. ஆக்சுவலாக ஒரு 3 மாதம் நம்ம கையில் இருக்கு. ஏற்கனவே நம்மளுக்கு வந்து 80 நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னோம். ஸோ எக்ஸஸாக நம்மளுக்கு வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் கிடைச்சிருக்கு. இந்த ஒரு 10 நாளை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று ரிவிஷனுக்காகவோ இல்லை நம்ம எதுனா வந்து சிலபஸை கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னா அதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எக்ஸஸாக கிடைச்சிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சக்ஸஸை ஒரு டிட்டர்மினேஷன் பண்றதுக்கான ஒரு சிம்பாலிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ எக்ஸாமுடைய அஃபிஷியல் டேட் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அடுத்தது நிறைய பேர் கேட்ட ஒரு டவுட் என்ன அப்படின்னா, நான் பிஎட் முடிக்கல, ஓகேவா, பட் நான் வந்து டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் முடிச்சிருக்கேன், ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கேன், நான் வந்து பேப்பர் 2 எக்ஸாம் எழுதலாமா அப்படின்னா 100% யூ ஆர் எலிஜிபிள். நான் ஏற்கனவே அதுதான் நான் சொன்னது. டெட் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் விடும்போதே நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஒரு டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ், ஸோ 2 இயர்ஸ் கோர்ஸ் நீங்கள் வந்து படித்து ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பிஎட் முடிக்கல, ஓகேவா, ஆனால் டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலே பேப்பர் 1க்கு எலிஜிபிள் ஆகிடுவீங்க ஃபர்ஸ்ட். அது கூடவே வந்து டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் கூட நீங்கள் எதுனா வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க, அந்த டிகிரி வந்து மேபி தமிழ் இல்லை இங்கிலீஷ் இல்லை மேக்ஸ், பிஎஸ்சி மேக்ஸு இல்லை பிஎஸ்சி சயின்ஸு இல்லை ஹிஸ்ட்ரி இல்லை ஜாகிரபி, ஸோ இந்த மாதிரியான ஒரு சில டிபார்ட்மெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் ப்ளஸ் இந்த டிகிரி முடிச்சிருந்து எதனா ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே நீங்கள் பேப்பர் 2க்கும் எலிஜிபிள் ஆகிடுவீங்க. பிஎட் தேவையில்லை, ஓகேவா. அப்போது இதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்ட டவுட் இதுதான். டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்காங்க, ஒரு டிகிரி முடிச்சிருக்காங்க, பிஎட் முடிக்கலை, பட் அப்படி இருந்தாலுமே வந்து பேப்பர் 2 நீங்கள் எழுதிக்கலாம். டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் முடிச்சிருக்கிறதால பேப்பர் 1 நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ 2 எக்ஸாமுக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் ஆகிடுவீங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பிஎட் முடிச்சிருக்கிறவங்க பேப்பர் 2 மட்டும் தான் எழுத முடியும். ஸோ பிஎட் வித் டிகிரி இது வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2க்கு மட்டும் தான் எலிஜிபிள். பேப்பர் 1 நீங்கள் வந்து எழுத முடியாது. ஸோ நீங்கள் யாருன்னா அப்படி அப்ளை பண்ணீங்கனாலும் டிஸ்குவாலிஃபைடு தான் பண்ணுவாங்க. எக்ஸாம் நீங்கள் எழுதி முடிச்சு ரிசல்ட் வந்தாலும் டிஸ்குவாலிஃபைடு தான், அது வேஸ்ட் தான், ஓகேவா. அடுத்தது நிறைய பேர் கேட்ட டவுட், ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா 2013 நான் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன், 2017 பாஸ் பண்ணேன், 2022 பாஸ் பண்ணேன், நான் வந்து திருப்பி இந்த எக்ஸாம் எழுதணுமா அப்படின்னா தேவையில்லை. ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் டெட் எக்ஸாம் அப்படின்றது இட் இஸ் எலிஜிபிள் எக்ஸாம். இது வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்களாலே உங்களுக்கு வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்றாங்க. இந்த ஒரு சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்போ வந்து நியமன தேர்வு கால்ஃபர் ஆனாலும் டைரெக்டாக அந்த எக்ஸாமை நீங்கள் போய் எழுதலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக மார்க் எடுக்கணும்னோ இல்லை 82 மார்க் தான் நான் வந்து எடுத்தேன், நான் இதுக்கு முன்னாடி எக்ஸாமில் பாஸ் பண்ணி வச்சுருக்கேன், ஆனால் நான் இப்போ வந்து எழுதி நான் 100 மார்க் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன், அதெல்லாம் தேவையே இல்லை, ஓகேவா. இட் இஸ் நாட் நெசசரி. சப்போஸ் உங்களுக்கு எழுதணும்னு ஆசை இருந்தது அப்படின்னா தாராளமாக எழுதலாம். அதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை, ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை. இந்த எக்ஸாமை திருப்பி எழுதக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. நீங்கள் ஆல்ரெடி பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எழுத வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு. ஏன்னா இது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, நான் ஆல்ரெடி பாஸ் பண்ணிட்டேன், நான் திருப்பி எழுதணுமா அப்படின்னா நீங்கள் எழுதுறதுனா எழுதலாம். ஏன்னா உங்களுடைய நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் பரிசோதனை பண்ணிக்கிறதுனா நீங்கள் பண்ணி எழுதலாம். ஆனால் இது வந்து நாட் நெசசரி. உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் ஆல்ரெடி கையில் இருந்தாலே அதுவே போதும். அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு நீங்கள் அப்பியர் ஆகலாம். அடுத்தது இன்ஜினியரிங் கோர்ஸ் ப்ளஸ் பிஎட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 100% எலிஜிபிள். இந்த டிஆர்பியோட நோட்டிஃபிகேஷனில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த வாட்டி தான் பிஇ அப்படின்ற விஷயத்த மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ஜிஓ வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிடுச்சு. ஸோ ஒரு பிஇ இன்ஜினியரிங் கோர்ஸ் நீங்கள் என்ன டிசிப்ளினில் வேணால் படிச்சிருக்கலாம், ப்ளஸ் வந்து நீங்கள் பிஎட் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும்.
ஸோ பிஎட் கோர்ஸ் ப்ளஸ் பிஇ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டெட் பேப்பர் 2க்கு மட்டும்தான் அப்ளை பண்ணணும். பேப்பர் 1க்கு நீங்கள் எழுதக்கூடாது. பேப்பர் 2 மட்டும்தான் அப்ளை பண்ணணும். அப்படி நீங்கள் பேப்பர் 2 அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன எக்ஸாமில் வந்து கொஷின்ஸாக வரும் அப்படின்னா தமிழ் வரும், இங்கிலீஷ் வரும், சைக்காலஜி வரும். இது காமன் எல்லாருக்குமே. பிஇ படித்தவங்களுக்கு மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் மட்டும்தான் ஆப்ஷனலாக இருக்கும். நீங்கள் வந்து சோஷியல் சயின்ஸை சூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்லேருந்து மேக்ஸில் 30, சயின்ஸ்லேருந்து ஒரு 30, 60 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேஜராக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டெட் பேப்பர் 2க்கு மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள். அதுக்கு அடுத்தது நிறைய பேர் கேட்ட இன்னொரு டவுட் என்னன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன், ப்ளஸ் வந்து பிஎட் நான் முடிச்சிருக்கேன். இந்த எக்ஸாமுக்கு நான் எலிஜிபிளா அப்படின்னா யூ ஆர் நாட் குவாலிஃபைடு. நீங்கள் வேணும் அப்படின்னா டிஆர்பி போர்டில் ஒரு வாட்டி வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1க்கும் எலிஜிபிள் கிடையாது, பேப்பர் 2க்கும் எலிஜிபிள் கிடையாது. ரீசன் இந்த இந்த எக்ஸாமுடைய மோட்டிவ் என்ன அப்படின்னா 1 to 8. ஸோ பேப்பர் 1 1 to 5னும் மீதி வந்து பார்த்தீங்கன்னா 6வதுலேருந்து 8வது பேப்பர் 2 அப்படின்னா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய குவாலிஃபிகேஷன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் வந்து இந்த ஒரு ஸ்டாண்டர்டுக்கு இல்லவே இல்லை. ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த ஒரு எக்ஸாமுக்கு ஒரு போட்டியாளராக வர முடியாது. அப்படி நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனில் உங்களுடைய ஆல் டிக்கெட் வரும். நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். உங்களுக்கு வந்து பாஸ் ஆனீங்க அப்படின்னா பாஸ் சர்டிஃபிகேட் வரும். எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஓகேவா? அப்ளிகேஷன் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா. பட் யூ ஆர் நாட் குவாலிஃபைட். ஏன்னா இப்போ நிறைய பேர் அதுதான் நான் அப்ளிகேஷனே போட்டுட்டேன் அப்படின்றாங்க. அப்ளிகேஷன் போடலாம், தாராளமாக போடலாம். நீங்கள் இந்த எக்ஸாமை எழுதலாம், இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணலாம். ஆனால் இந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணாலும் நியமன தேர்வில் நீங்கள் அட்டன் பண்ண முடியாது. ஸோ யூ ஆர் கம்ப்ளீட்லி நாட் குவாலிஃபைட் இந்த டெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. ஸோ நீங்கள் எழுதுறது வேஸ்ட் தான். அப்போ வேறு யாரெல்லாம் எழுத முடியாது அப்படின்னா எக்கனாமிக்ஸ் எழுத முடியாது. அதே மாதிரி பிகாம் படித்தவங்களும் இந்த எக்ஸாமுக்கு நாட் குவாலிஃபைட். இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 11th and 12th டீச்சர்ஸ்க்கு பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு மட்டும்தான் எலிஜிபிள் ஆவீங்க. அப்போ யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா தமிழ் எழுதிக்கலாம், இங்கிலீஷ் எழுதிக்கலாம், மேக்ஸ், அதே மாதிரி சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி கேண்டிடேட் வரீங்க இல்லையா? ஸோ இவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். அதுக்கு அடுத்தது ஹிஸ்ட்ரி கேண்டிடேட் எழுதிக்கலாம், ஜியாகிரபி கேண்டிடேட்டும் எழுதிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு ஒரு குவாலிஃபைடான ஒரு மேஜர். ஸோ மற்ற மேஜர் எல்லாருமே வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த இப்போ நான் சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோ இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸு, எக்கனாமிக்ஸு, பிகாம் ஸ்டாண்டர்டு இதெல்லாம் எழுதவே முடியாது. இந்த எக்ஸாமுக்கு நாட் குவாலிஃபைடு. ஸோ இது வரைக்கும் நான் அதிகமாக ரிசீவ் பண்ண கமெண்ட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருக்குதுனாலும் ஸோ நீங்கள் கமெண்ட் போடுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்குமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் இதில் டெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ஸோ இந்த எக்ஸாமில் நீங்கள் குவாலிஃபைட் ஆகிறதுக்கு நம்ம சேனல் கண்டிப்பாக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்கன்றது தான் உங்கள் கையில் இருக்குது. நான் வேணா உங்களுக்கு வந்து ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறேன். நான் சொல்கிற விஷயங்களை பிளைண்டாக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டெட் எக்ஸாமில் 100% உங்களை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா குவாலிஃபைட் பண்ண வைக்கிறதுக்கான எல்லா ஐடியாஸுமே நான் கொடுக்குறேன். நடுவில் நான் வந்து ஒரு புக்ஸை நான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த புக்ஸை வாங்கி படிங்க. இப்போ எனக்கு வந்து தமிழுக்கு நான் ஒரு புக்கு நான் கொடுக்குறேன், இல்லை இங்கிலீஷ்க்கு ஒரு புக்கு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு அந்த சப்ஜெக்டில் நான் ரொம்ப வீக்கு அப்படின்னா இந்த புக்கை நீங்கள் வாங்கி படிங்க. டெஃபினட்டாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் எல்லாமே நான் வந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிக்கிட்டே வருவேன். ஒரு 90 நாள் இருக்குது. இந்த 90 நாள் போதுமா அப்படின்னா இது வந்து ரொம்ப அதிகமான நாட்கள் 90 நாள். ஸோ நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் கேட்டிருந்தீங்க. டிஎன் டெட்டுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 டெஸ்ட் பேட்ச். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பக்காவாக சிம்பிளிஃபைட் பண்ணி நீங்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக படித்து இதில் குவாலிஃபைட் ஆகலாமோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஒரு உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்மேட்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஸ்கெடியூல் நான் போட்டு கொடுக்குறேன். ஸோ அந்த டெஸ்ட் பேட்சோட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது நான் இந்த நெக்ஸ்ட் வீக்கில் வந்து உங்களுக்கு அந்த டெஸ்ட் பேட்சை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். தேங்க்யூ.